என்னடா மல்லிப்பூ செடியில மல்லிப்பூவே காணுமேனு பார்த்துனுந்தா, மாமா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் சமைச்சு தரேன் அப்படின்னு அக்கா பொண்ணு சொல்ல எனக்கு ஆச்சரியமா போச்சு. இந்த வயசுல என்ன கேக்குறமோ அதை சமைச்சு தராளா அப்படின்னு நினைச்சு அவ கிச்சனுக்கு போனா, அட நம்ம ஆயிட்டோம். இதுல தான் நான் மாஸ்டர் ஆச்சா. நீ எனக்கு சமைச்சு தர வேணாம், நான் உனக்கு விதவிதமா சமைச்சு தரேன்னு என் அக்கா பொண்ணு கிட்ட சமையல் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன். அவ சமையல் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே சாப்பாடு செஞ்சு அப்புறம் சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டு காய்கறி எல்லாம் போட்டு நல்லா கிண்டின்னு இருக்கும்போது கை சுட்டுக்குச்சு. என்னடா இது மாஸ்டருக்கு வந்த சோதனை நினைச்சு சாம்பாரை பினிஷ் பண்ணி அடுத்து ரசத்தை வச்சு இறங்கிட்டேன். ஓகே, சமையல்லாம் முடிஞ்சது, இனி பரிமாற வேண்டியது தானே. இலையில கொஞ்சம் சோறை போட்டு அதுல கொஞ்சம் சாம்பாரை ஊத்தி அப்பளத்தை சைடிஸா வச்சு ரசத்தை பக்கத்துல வச்சுட்டேன். என் அக்கா பொண்ணு சாப்பிட்டு மாமா சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்குன்னு புகழ்ந்து தள்ளிட்டா. நம்ம கிட்ட கேட்டரிங் சர்வீஸும் இருக்கு. உங்க வீட்டு சூப்பர்கார் எங்களுக்கு நல்ல டேஸ்டா சாப்பாடு செஞ்சு போடுவோம். கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0000000000000.